ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு Hi-Inno சேனல்ல பனீர் புலாவ் தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வந்துட்டு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பனீர் புலாவ் செய்யறது வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்காக வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பனீர் புலாவ் வந்துட்டு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. இதோட நீங்க சிக்கன் கிரேவி சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அப்படி இல்ல டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல இந்த பனீர் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இந்த பனீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த பனீர் புலாவ் செஞ்சிருக்கேன். அந்த அரிசி உடையாம நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு 2 தடவை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். அது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம பன்னீர் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கரெக்டா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிக்கிறேன். இதுல காரத்துக்காக நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா அந்த பன்னீரோட கலந்து விட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊறும். நீங்க அப்படியே பன்னீர் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியும் பன்னீரையும் வறுத்து எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரு 15 20 முந்திரி வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நான் வறுத்துக்க போறேன். கருகிடக்கூடாது. அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். முந்திரி எல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்ப பாருங்க, கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இது கரெக்டா இருக்கும். இதை இப்ப வேற ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை தனியா அப்படியே இருக்கட்டும். அதே பேன்லேயே நான் எடுத்து வச்சிருந்த அந்த பன்னீரை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போறேன். அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சிருங்க. பன்னீர் போட்டதும் உங்களுக்கு கருகிடும். அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க, எல்லா சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த பன்னீர் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். நீங்க நார்மல் இதுல வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்க நெய் கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். நான் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல ஒவ்வொரு ஸ்பைசஸா சேர்த்துப்போம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அனாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை. கண்டிப்பா நீங்க புலாவ் எதை செஞ்சாலும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா தான் புலாவ் வந்துட்டு டேஸ்டும் சரி, அதோட ஃபிளேவரும் நல்லா இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில நான் ஃப்ரை பண்ணிக்க போறேன். நீங்க குக்கர்ல செஞ்சாலும் சரி, இல்ல தம் பிரியாணி மாதிரி செஞ்சாலும் சேம் மெத்தட் தாங்க. நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ இதோட ஒவ்வொரு வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண பீன்ஸ், ஒரு பெரிய கேரட் அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதுல காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் தேவை அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கலர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். நம்ம ஹோட்டல் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா நீங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நான் வதக்கிக்க போறேன். நீங்க பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகாத்தூள் சேர்த்தீங்கனாலும் அதனோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ நான் சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அந்த காயோட சேர்த்து வதக்கிக்க போறேன். இப்போ 2 நிமிஷம் வதக்குனாலே போதும். பட்டாணி வந்துட்டு ஃப்ரெஷ் பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். அதனால உங்களுக்கு சீக்கிரமாவே இது வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் சேர்த்த அந்த காயோட கலர்லாம் மாறக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்க போறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது வந்துட்டு இந்த கிளாஸ்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன். 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் சொல்றாங்க, 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாதம் வேகிறதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க அதிகமா வச்சிடாதீங்க. 1க்கு 1.5 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போறேன். தண்ணியே இல்லாம வடிச்சு சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. எப்பயுமே உப்பு நம்ம பிரியாணி செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் நம்ம அரிசி வேகும் போது கரெக்டா இருக்கும். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்துட்டு கரண்டி வச்சு கலக்க கூடாது, உடஞ்சு போயிடும் அரிசி. லைட்டா கலரி விட்டுருங்க. இது அப்படியே திறந்த மாதிரி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம்ல வச்சுட்டு வேக வைக்க போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு அந்த சாதம் வெந்துருச்சு பாருங்க. அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரோட வறுத்து வச்சிருந்த முந்திரியும் சேர்த்துக்க போறேன். மேல கடைசியா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம், ஒரே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்றாங்க, கரண்டி வச்சு அடிக்கடி கலராதீங்க. அரிசி வந்து ஓட்டஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதம் நீட்டா வராது. இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு நம்ம கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போறோம். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுப்பை வந்து கண்டிப்பா நீங்க சிம்ல வச்சிடணும். இல்ல அப்படின்னா கரெக்டா 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓபன் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. பிரியாணி எல்லாம் செய்யும் பொழுது விசில் இறங்கின உடனே வந்துட்டு
நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. மொத்தத்துக்கு இந்த புலாவ் செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். மொத்தமா சேர்த்து எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் மூடி போட்டு கரெக்டா 10 நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சிருந்தேன். இப்ப பாருங்க சாதம் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. உடையவே உடையாது. கரண்டியை வச்சு மெதுவா கலக்கி விடுங்க. எவ்வளவு உதிரியா வந்திருக்கு பாருங்க. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லயே இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நீங்க இந்த ரைஸோட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.